ஹை டியர் கார்டனர்ஸ், இங்கே பாருங்கள் என்னுடைய கார்டன் வேலை நடக்குது. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கத்திரி செடியெல்லாம் ஒன்றா கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். எவ்வளோ கத்திரி செடிகள் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் பூவே எடுத்துடுச்சு. நமக்கு இனிமேல் அடிக்கடி சாம்பாருக்கு பொரியலுக்கெல்லாம் கத்திரிக்காய் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், இந்த பக்கம் ரோசஸ்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் இதுக்கு மேலே தான் தழையணும். அப்புறம் முன்னாடி போகின் வில்லியாஸ் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நம்ம அடீனியம்ஸ்லாம் வந்து இந்த பூக்கிறதெல்லாம் எடுத்து நான் செவர் மேலே வச்சுருவேன் படம் பிடிக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள் 2 கலர் அடீனியம் ஒரே செடியில். அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக அடீனியம்ஸு. இதில் நான் ஒட்டு கட்டின செடியை காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நான் ஒட்டு கட்டினது, இப்போ ரீசெண்டாக பெரிய செடியிலே ஒட்டு கட்டினதால் சூப்பராக வளருது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்துட்டே வரலாம். இது மகாவில்வம். அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்பைடர் பிளான்ட்ஸ். அப்புறம் ப்ளூமேரியா சம்பா. அப்புறம் இது புதுசாக வாங்கினது அலரி, ரொம்ப அழகான கலர், ரொம்ப ஒரு மாதிரி பொய்ட்டிக்காக இருக்கும் இது பஞ்சாக பூக்கும் பொழுது. அதனால தான் பெரிய பெயிண்ட் பக்கெட்டில் தான் நட்டிருக்கேன். ஒரு 15 லிட்டர் பக்கெட்டில் நட்டிருக்கேன். அப்புறம் நாகப்பழ மரம் இருக்குது. அதுக்கப்புறம் கல்வாழை. அப்புறம் டெக்சாஸ் சேஜ் இருக்குது பாருங்கள், இது வயலட் கலரில் பூ பூக்கும் சூப்பராக. அப்புறம் வாதநாராயணன். இது வந்து டீ ட்ரீ, நம்ம ஸ்கின்னுக்கு ஹேருக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அது. அப்புறம் வந்து ஃபாக்ஸ்டெயில் ஃபர்ன். அப்புறம் பாரிஜாத பூ பாருங்கள், பாரிஜாதம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நாங்கள் கம்போஸ்டிங் பண்ணிவிடுவோம். இப்போ இன்றைக்கி கார்டன் ஒர்க்கு நடக்குது. இங்கே பாருங்கள் யூஃபோர்பியா மிலி. அப்புறம் இந்த உருளை பிரண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, உருண்டை அந்த மாதிரி பிரண்டை இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்து ரெயின் லில்லி. இங்கே பாருங்கள் ரெயின் லில்லிஸ், இதெல்லாம் ரெயின் லில்லிஸு. அப்புறம் இது வந்து ரியோ பிளான்ட்டு. அப்புறம் சுவர் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா அடீனியம்ஸு. அதுக்கப்புறம் நம்மளுடைய 10 வயது மரம். இதை நான் தெரியாதனமாக மழையில் எடுத்து நான் ரீபாட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை வந்து நான் தனியாக வச்சுட்டேன் பாருங்கள். ஏன்னா இதில் தண்ணியே ஊற்றக்கூடாது, ஒரு மாதத்துக்கு தண்ணி ஊற்றாமல் வச்சுருக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் நான். இதை பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குது. இதனுடைய வேறு அமைப்பு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இதை நல்லா கொண்டு வரலாம், இதெல்லாம் ப்ரூன் பண்ணி சூப்பராக பண்ணலாம். அப்புறம் சோமலன்ஸ் பாருங்கள், சோமலன்ஸ் வந்து ப்ரூன் பண்ணோம் இல்லையா, ட்ரீ மாதிரி ஆக்கலாம் அப்படின்னு ப்ரூன் பண்ணது. அதில் வந்து ஒரு கிளை இப்படி வந்து பூத்துருக்கு. இந்த கிளையும் நம்ம என்ன பண்ணிடணும்னா ஷார்ட்டாக இங்கே வெட்டிடணும். வெட்டிட்டோம்னா இந்த கிளை வந்து இந்த கிளையும் கூட வெட்டலாம் நம்ம. இந்த கிளையும் வெட்டிட்டோம்னா இது புஷ்ஷியாக வரும் நல்லா நமக்கு. இது வந்து ஒரு சாதாரண செடி தான். இந்த பக்கம் அரபிகம்ஸ்லாம் இருக்குது.